ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் நம்ம சிவபுராணத்தில் 75 வரிகள் பார்த்தோம். இந்த பதிவில் 76 முதல் 80 வரிகளோட பாடல் பொருள் விளக்கங்களை பார்ப்போம். நோக்கு அரிய நோக்கே, நுணுக்கரிய நுண்ணுணர்வே. பொருள்: நோக்கு அரிய, ஊனக்கண்ணால் காண்பதற்கு அரிதாகிய. நோக்கே, காட்சியே. நுண் உணர்வே, இயற்கையில் நுட்பமாகிய அறிவே. விளக்கம்: ஊனக்கண் கொண்டு காண முடியாது, ஆனால் தெளிந்த மனக்கண் கொண்டு உன்னை காணலாம். இரும்பு முதலிய உலோகங்கள், மரம், கண்ணாடி முதலியன தூய நுண்ணிய நிலையை எட்டுங்கால் அவைகளின் மீது முகத்தின் பிம்பத்தை காணலாம். மனதில் இன்று மாசு நீங்குதற்கு ஏற்ப அதனுள் ஈசனது சந்நித்தியம் உணரலாம். பரமனுடைய வடிவம் காட்சிக்கு வருவதில்லை. இப்பரமனை யாரும் கண்கொண்டு பார்ப்பதில்லை. உள்ளத்தினுள் பரமனை நெஞ்சத்தில் இருப்பதை அறிகிறார்களோ அவர்கள் அமிர்த சொரூபமாகின்றனர். போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. விளக்கம்: பூரணமாய் நீ எங்கும் இருப்பதால் உனக்கு போதல், வருதல், பிற பொருளை சேர்தல் என்பன இல்லை. கலப்பதற்கு வேறு பொருள் ஒன்றும் இல்லாததால் நீ யாண்டும் புனிதனாகவே இருக்கிறாய். ஆதலால் நீ புண்ணியன், நீ சுத்த சிவம். ஆனால் மனிதனோ இன்பத்தை வெளியே தேடி தேடி அலைகிறான். இன்பம் வெளியே இல்லை என்று உணர்ந்து கொண்டால் அலைவது நிற்கும். போக்கும் இல்லை, வரவும் இல்லை. புணர்தல் என்றால் ஐக்கியமாதல், ஒன்றாதல், இணைதல். இன்பம் பிற ஒன்றின் மூலம்தான் அடைய முடியும் என்றால் அதில் சில சிக்கல்கள் உள்ளது. முதலாவது, அந்த மற்ற ஒன்று நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்காது. இரண்டாவது, எந்த ஒரு வெளிப்பொருளும் மறையும் தன்மை கொண்டது. அது அழிந்து போனால் துன்பம். மூன்றாவது, வெளியில் இருந்து கிடைக்கும் இன்பம் நாளடைவில் குறையும், சலிப்பு வரும். நான்காவது, வெளி ஒன்றில் இருந்து வரும் இன்பம் அதை மற்றவர்கள் கொண்டு போய் விடுவார்களோ என்ற பயம் வரும். அதை காக்க வேண்டும் என்ற படபடப்பு வரும். ஆற்று இன்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற. பொருள்: ஆற்று இன்பம் நன்னெறியை கடைபிடிப்பதால் வருகிற இன்பம். அத்தா தந்தை, மிக்காய் தந்தைக்கு மேலாய். விளக்கம்: நன்னெறியில் இருந்து உதிக்கின்ற பேரின்ப பெருக்கே நீ எனக்கு தந்தையாவும் அதற்கு மேம்பட்டும் இருக்கிறாய். இன்பமாக துவங்கி துன்பமாக முடிவுறுவது துன்மார்க்கம். நன்னெறியில் அது யாண்டும் பேரின்பத்தை பெருக்கிறது. ஜீவர்களுக்கும் ஜகத்துக்கும் முதல் காரணமாய் ஈசன் இருப்பதால் அவன் அத்தன் அல்லது அப்பன் என அழைக்கப்படுகிறான். பிறகு சிருஷ்டியில் சிறிதும் சம்பந்தப்படாமல் அவன் இருப்பது அனுபவத்தில் விளங்குவதால் அவன் மிக்காய் என்று கூறப்படுகிறான். தோற்ற சுடர் ஒளியாய், சொல்லாத நுண்ணுணர்வாய். விளக்கம்: இறைவன் என்றால் யார்? அவன் எப்படி இருப்பான், எங்கே இருப்பான் என்ற கேள்விகள் ஒருபுறம் இருக்கட்டும். இந்த உலகத்திற்கு வருவோம். லட்டு, ஜிலேபி போன்ற இனிப்புகளை நாம் சுவைக்கிறோம். அந்த இனிப்பு எப்படி இருக்கும்? தாய், தந்தை, அண்ணன், தம்பி என்ற பல உறவுகளை நாம் அனுபவிக்கிறோம். தாய்மை என்றால் என்ன? மனைவியின் பாசம் என்றால் என்ன? குழந்தையின் அன்பு என்றால் என்ன? இவற்றை நம்மால் விளக்க முடியுமா? முடியாது. உணர்வுகளை அனுபவிக்க முடியும், உணர முடியும், ஆனால் விளக்க முடியாது. அன்றாடம் அனுபவிக்கும் உணர்வுகளுக்கே இந்த மாதிரி என்றால் இறை உணர்வை என்னவென்று சொல்லுவது? அது இவற்றையெல்லாம் விட மிக நுண்மையானது, ஆழ்ந்து உணர வேண்டிய ஒன்று. எனவே சொல்லாத நுண்ணுணர்வு என்றார். இதுவரை யாரும் சொல்லாதது சொல்லவும் முடியாது.
திருச்சிற்றம்பலம்.